ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு டாபிக் அந்த ஆர்பிஐ இஷ்யூஸ். அடுத்தது நாம் நெக்ஸ்ட் என்னெல்லாம் பண்ண போகிறோம். கண்டிப்பாக இன்னைக்கு பிளான் பப்ளிஷ் பண்ண போகிறது இல்லை, சரிங்களா? என்னைக்கு பிளான் பப்ளிஷ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். நிறைய நாள்லாம் இல்லை, சரிங்களா? அதை நான் சொல்கிறேன், ஒன்று பார்க்கலாமே. ரைட், நிறைய விஷயங்கள் இங்கே இந்த லோகோ சுற்றி 1 2 3 நம்பர் போட்டிருப்போம். அதை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரைட், அதில் ஓரளவுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். அதில் ஓகே, இந்த ஆர்பிஐ இஷ்யூஸ் ரொம்ப சிம்பிளுங்க. அது யார் அப்படிங்கிற விஷயத்தை இப்போதைக்கு நான் சொல்ல போகிறது இல்லை. கண்டிப்பாக இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி கிடையாது, அது மட்டும் கிளியராக இருங்க. நீங்கள் உடனே அகைன்ஸ்டாக நமக்கு ஆப்போசிட் இருக்கிற கம்பெனி அப்படிலாம் நினச்சிடாதீங்க. அவங்க பார்ட் டைம் ஜாப் கம்பெனிலாம் கிடையாது, அவங்க ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன். ஓகே, ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எஸ்பிஓக்கு அகைன்ஸ்டாக ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 2 3 செக்ஷன்ஸ் கீழே இந்த கம்பெனி இப்படி ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பிஓ உடைய எந்த இன்ஃபர்மேஷனுமே ஃபுல் டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு தெரியாது. எஸ்பிஓ என்ன, நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன, இது பற்றின எந்த ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷனுமே இல்லாமல் வெறும் டிரான்சாக்ஷனை பேஸ் பண்ணி மட்டுமே அவங்க கன்சர்ன், இதுக்குன்னு தனியாக டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த கம்பெனி தான் இப்படி பண்ணியிருக்கு. ஸோ எஸ்பிஓ பற்றின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் தெரியாமல் ஸோ ஒரு டிரான்சாக்ஷன் பேஸ் பண்ணி ஓகே பார்ட் டைம் ஜாப் கம்பெனியாக ஆள் சேர்த்து வேணுமா, ஓகே விளம்பரம் பார்த்தா காசு வருதுன்னு சொல்கிறாங்களா, அப்போ கண்டிப்பாக அது ஃபேக் தாங்க. ஆர்டிகல் ரீட் பண்ணணும், ரேட்டிங் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் சும்மா ஃபேக்குங்க, ஏமாத்து வேலை, அவ்வளோதான் நாலேஜ். ஸோ வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு பேசிக்காக என்ன நாலேஜ் இருக்குமோ பார்ட் டைம் ஜாப்னாலே ஃபேக், அவ்வளோதானே. ஏன்னா அது காலகாலமாக தொன்று வரக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ அந்த நாலேஜை பேஸ் பண்ணி மட்டுமே அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ரிப்போர்ட் கொடுத்தவங்க கொஞ்சம் ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறதுனால அதை அந்த டிபார்ட்மெண்ட்டும் அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. அக்செப்ட் பண்ணிட்டு அவங்க வெரிஃபை பண்ணாங்க. இவங்க தான் சரியா எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிளியரான இன்ஃபர்மேஷன் இல்லாமல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வெரிஃபை பண்ண அந்த டிபார்ட்மெண்ட்டாச்சும் ஒழுங்காக வெரிஃபை பண்ணலாம். அதையும் அவங்க பண்ணலை. எந்த அளவுக்கு அவங்க வெரிஃபை பண்ணாங்கன்னு ஒரு 2 3 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம வெப்சைட் ஓப்பன் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எல்லா பேஜும் எடுத்திருக்காங்க. பட் ஆனால் கான்டாக்ட் அஸ் பேஜ் மட்டும் அவங்க கண்ணுக்கு தெரியலையா. கான்டாக்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ஆப்ஷன்ஸ் ஏதாவது இருக்கான்னு தேடி பார்த்தோம். கூகுளில் போட்டு சர்ச் பண்ணோம், ஒரு மொபைல் நம்பர் வந்தது 6161, அந்த நம்பருக்கு கால் பண்ணி பார்த்தோம், அது ரீச் ஆகலை. நம்ம வெப்சைட் ஓப்பன் பண்ணி வெப்சைட்டில் இருக்கிற எல்லா பேஜஸும் எடுத்து அவங்களுக்கு கான்டாக்ட் அஸ் பேஜை அதில் இருக்கிற மெயில் ஐடிஸ் அவங்க கண்ணுக்கு தெரியல. அந்த மெயிலுக்கு மெயில் பண்ணணுன்ற அந்த இன்ஃபர்மேஷனும் அவங்களுக்கு தெரியல. அது தெரியலையா இல்லை வேணும்னையா பண்ணலையா அப்படிங்கிறது அந்த டிபார்ட்மெண்ட்ல சம்மந்தப்பட்டவங்களை கேட்டால் தான் தெரியும். சரி, இதுதான் அவங்களுடைய அந்த ப்ராப்பராக வெரிஃபை பண்ணலை அப்படிங்கிறதுக்கான ஒன் ஆஃப் த ரீசன் இதுதான். ஏன்னா நம்ம வெப்சைட்குள்ளே போயிருக்காங்க, எவ்ரி பேஜஸ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருக்காங்க. அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ப்ரூஃபாக சப்மிட் பண்ணும்போது கான்டாக்ட் அஸ் பேஜ் மட்டும் அந்த ரிப்போர்ட்ல கிடையாது. ஸோ கான்டாக்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஆப்ஷன்ஸே இல்லை அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. அப்போ கான்டாக்ட் அஸ் பேஜ் என்ன ஆச்சு, அதில் எப்படி கான்டாக்ட் பண்ணணும்னு ஒரு ப்ரொசீஜர் கொடுத்துருக்கோமே, மெயில் கொடுத்துருக்கோம், நேரடியாக வரதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ நாங்கள் கூகுளில் போட்டு சர்ச் பண்ணி பார்த்தோம், அந்த நம்பருக்கு ரீச் பண்ண முடியல. நேரடியாக போயிருந்தோம், கேட்டு க்ளோஸில் இருந்தது. மோஸ்ட்லி கேட்டு க்ளோஸில் தான் இருக்கும். அங்கே ஒரு காலிங் பெல் போட்டு வச்சிருப்பாங்க, யாராவது ஆஃபீஸ் ரிலேட்டடாக வந்தவங்க. இது என்ன சூப்பர் மார்க்கெட்டா இல்லை வேறு எதுனா துணி கடையா, எப்பயுமே ஓப்பன்லேயே வச்சிருக்கிறதுக்கு. ரைட், அங்கே நிறைய நாய் தொலைகள்லாம் இருக்குது. அதனால என்ன பண்ணுவாங்க, மோஸ்ட்லி ஸ்டாஃபுங்கெல்லாம் உள்ள வரும்போது லாக் பண்ணிட்டு தான் வருவாங்க. உள்பக்கம் லாக் பண்ணிட்டு தான் வருவாங்க. உள்ள எல்லாம் ஓப்பனில் தான் இருக்கும், மெயின் கேட்டை மட்டும் க்ளோஸ் பண்ணி தான் வைப்பாங்க. அங்கே ஒரு காலிங் பெல் வச்சிருக்காங்க, அதுக்காக தான், அடிக்கணுமா அப்படிங்கிறதுக்காக தான். அந்த ஃபோட்டோ எடுத்திருக்காங்க வெளியே நின்று, இந்த கேட்டு க்ளோஸில் இருக்குது அப்படின்னு காமிக்கிறதுக்கு. அப்போ அங்கே பைக்கெல்லாம் ஸ்கூட்டிலாம் நின்றுட்டு இருந்திருக்கு, பைக்கு ஸ்கூட்டிலாம் உள்ள ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபுங்களோட இது நின்று இருக்கு. அதுவும் சேர்த்து தான் எடுத்திருக்காங்க. காலிங் பெல் இருக்க அந்த ஃபோட்டோவில் அதுவும் சேர்த்து தான் எடுத்திருக்காங்க. பட் காலிங் பெல் அடிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. ஏன்னா அன்றைக்கி ஸ்டாஃபுங்க உள்ள இருந்திருக்காங்க, காலிங் பெல் அடிக்க காணும். ஸோ அவங்க வெளியே நின்று ஃபோட்டோ மட்டும் எடுத்து போயிருக்காங்க. இதை விட கொடுமை என்னன்னா, அங்கே ஒரு கான்டாக்ட் நம்பரும் போட்டு எழுதி ஒட்டி வச்சிருக்கு, எல்லாத்தையும் சேர்த்து தான் எடுத்து போயிருக்காங்க. பட் ஆனால் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணணும், அந்த 6161 நம்பர் கிடையாது. பட் சரிங்களா, ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு நம்பர் தான் அது, 75 நம்பர். அந்த நம்பர் போட்டிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி அந்த நம்பர் யாராச்சும் ஒருத்தர் எடுத்துருவாங்க, 90% ஆஃப் கால்ஸ் எடுத்துருவாங்க. ரைட், அப்படி இருக்கும்போது அந்த நம்பருக்கும் கான்டாக்ட் பண்ணல, காலிங் பெல்லும் அடிக்கல. பட் ஆனால் நாங்கள் அதில் எப்படி போட்டிருக்காங்கன்னா, அந்த ரிப்போர்ட்ல நாங்கள் நேரடியாக போய் பார்த்தோம், ஆஃபீஸ் க்ளோஸில் தான் இருந்தது. நேரடியாக போய் செக் பண்ணதுக்கு ஆஃபீஸ் க்ளோஸில் தான் இருக்கு. அப்போ உள்ளெல்லாம் ஓப்பனில் தானே இருந்திருக்கு. அது என்ன ஃபுல்லாக செவராக கட்டி வச்சிருக்காங்க, உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாத இருக்கிறதுக்கு. நம்ம ஸ்டாஃபுங்க யாராச்சும் வந்தாங்கன்னா உட்காந்து அத்தனை தடவை காலிங் பெல் இருப்பாங்க, டிங்கு தட்டுவாங்க, கீழே இறங்கி வர்றதுக்குள்ள. ரைட், ஏன்னா ரிசப்ஷனுக்குலாம் நம்ம ஆள் போடலாம், ஆல்ரெடி நிறைய தடவை பேசியிருக்கோம். சரியா, தேவையில்லாத வேலை, இருக்கிற வேலையை பார்க்கறதுக்கு டைம்ல, அதனால மோஸ்ட்லி எல்லாரும் மேலே தான் இருப்பாங்க. அவங்க அங்கேருந்து இறங்கி வரதுக்குள்ள அத்தனை தடவை காலிங் பெல் அடிப்பாங்க, அத்தனை தடவை அந்த டோர் பிடிச்சி தட்டுவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் கூட அவங்க பண்ணலை. ரைட், பக்கத்தில் இருக்கிறத கேட்டு பார்க்கலாம், கேட்டு அவங்களே சரி தெளிவாக சொல்லியிருப்பாங்க. எல்லாருக்கும் சொல்லியிருக்கும், அந்த காலிங் பெல் அடிங்க, அந்த நம்பர் எழுதி இருக்கு பாருங்க, அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, இல்லை SMS பண்ணுங்க. அவங்களே யார் பக்கத்தில் கேட்டாலும் சொல்லுவாங்க, எதற்கு ஆப்போசிட்ல கேட்டாலும் அவங்க கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்து வச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது அதையும் பண்ணலை.
ஸோ இந்த ஆஃபீஸ் நாங்கள் நம்பர் ரீச் பண்ணோம், ரீச் ஆகல. நேரடியாக போய் பார்த்தோம், ஆஃபீஸ் க்ளோஸில் இருக்குது. ஓப்பனில் இருக்கும்போது க்ளோஸில் இருக்குன்னு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அந்த கம்பெனி ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் என்ன ரிப்போர்ட் கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் இருக்குது, நாங்களும் செக் பண்ணி பார்த்துட்டோம், அந்த மாதிரி தான் இவங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யாருக்கு ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா ஆர்பிஐக்கு. ஸோ ஆர்பிஐக்கு ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க டைரக்டா. அந்த பிரைவேட் ஆர்கனைசேஷன் ஆர்பிஐக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க இதே மாதிரி, பிளஸ் இந்த சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டிபார்ட்மெண்ட்டும் அரைகுறையா வெரிஃபை பண்ணிட்டு அவங்களும் ஆர்பிஐக்கு ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. ரைட். ஸோ கமெண்ட்ஸ் கிளியரா இருக்கா? வாய்ஸ் ஏதாவது பிரேக் ஆகல? ஸோ இவங்க சைட்ல இருந்து ரிப்போர்ட் அடிச்சிருக்காங்க. ஆமா, அந்த கம்பெனி அப்படிதான் ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐக்கு ரிப்போர்ட் போட்டிருக்காங்க. ஸோ இது ரெண்டு இடத்துல இருந்து வரும்போது ஆர்பிஐ என்ன பண்றாங்க, அட்லீஸ்ட் ஆர்பிஐ ஆச்சு கொஞ்சம் இன்னும் கிளியரா இருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். ஏன்னா ஒரு கம்பெனி சம்பந்தமா ஒரு ரிப்போர்ட் வருது அப்படின்னா அந்த ரிப்போர்ட் என்ன ஏதுன்னு சம்பந்தப்பட்ட இதை வெரிஃபை பண்றதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும்ல. ரைட். இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு கம்பெனி நடக்குது இன்ஃபர்மேஷன் கொடுக்குற டிபார்ட்மெண்ட். அந்த பிரைவேட் ஆர்கனைசேஷன் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க, அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுமே என்னன்னா இது மாதிரி இருக்கான்னு ஒரு தடவை வெரிஃபை பண்ணிட்டு ஆர்பிஐக்கு தெரியப்படுத்துறது முடிஞ்சு போச்சு. பட் அது உண்மையா அப்படிங்கறத ஆர்பிஐ ஆச்சு ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்து பண்ணியிருந்தா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருக்கும். அவங்களும் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் செக் பண்ணல, கம்பெனிக்கு எதுவும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஸோ என்ன பண்ணிட்டாங்க, நேரடியாக நம்ம வெப்சைட்டை பிளாக் பண்ணிட்டாங்க. ரைட். பிளாக் பண்ணிட்டு டொமைன் ரெஜிஸ்ட்ரியில இருந்து தான் நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது இது மாதிரி ப்ராப்ளம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ரைட். அதுவும் என்னென்ன வந்திருக்கு டொமைன் ரெஜிஸ்ட்ரியில், எம்எல்எம் ரிலேட்டடா நீங்க பிசினஸ் பண்றீங்க, அதனால உங்க சைட்டை பிளாக் பண்றோம், நீங்க வந்து சென்னை சைபர் கிரைமை கான்டாக்ட் பண்ணுங்க ஒரு மெயில் ஐடி. அந்த மெயிலுக்கு மெயில் போட்ட உடனே அன்னைக்கே அடுத்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டு செகண்ட் வெப்சைட், இந்த செகண்ட் வெப்சைட் அப்படிங்கிறது மைண்ட்ல வச்சுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? செகண்ட் வெப்சைட் sbo2.org ஓப்பன் பண்ணிட்டு நம்ம மெயில் போடுறோம். ஸோ என்ன ப்ராப்ளம், எதனால எங்களுடைய வெப்சைட்டை பிளாக், ஏன்னா இப்போ அப்போ வரைக்கும் எங்களுக்கு தெரியாது என்ன பிரச்சனை அப்படிங்கிறதே தெரியாது. எதனாலன்னு கேட்கும்போது ஃபர்ஸ்ட் டொமைன் ரெஜிஸ்ட்ரி கேட்டோம், அவங்க சைபர் கிரைம் சென்னை அசோக் நகர் சைபர் கிரைம் மெயில் ஐடி கொடுத்து நீங்க அவங்களை கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், அவங்களை கான்டாக்ட் பண்ணோம். ஸோ கான்டாக்ட் பண்ணதுக்கு அங்கிருந்து ரிப்ளை வந்தது, ஒரு கான்டாக்ட் நம்பர் கொடுத்து அந்த கான்டாக்ட் நம்பர் லேண்ட்லைன் நம்பர் கால் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. எல்லாமே அன்னைக்கு உடனே நடக்கிற விஷயங்கள் கிடையாது, கொஞ்சம் டிலே தான் ஆச்சு. ரைட். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணதுக்கு அவங்க வேற ஒரு மேடமோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்து இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி கேளுங்க அப்படின்னாங்க. ஸோ வாட்ஸ்அப்ல கேளுங்க அப்படின்னாங்க. வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணி கேட்டோம். ஸோ அதுக்கு அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது, நீங்க எது வந்தாலும் எங்களுக்கு ஆர்பிஐல இருந்தா இன்புட் வந்தது, ஸோ நீங்க எது வந்து ஆர்பிஐ தான் கேட்டுக்கணும். ஸோ இந்த விஷயமே எங்களுக்கு என்னைக்கு தெரியுது, இந்த ஆர்பிஐல இருந்து வந்ததுன்றது எங்களுக்கு 11ஆம் தேதியே நம்ம இன்னும் பிளாக் ஆச்சுல, நவம்பர் மாசம் 10-11 பிளாக் ஆச்சு. ரைட். ஸோ அந்த மந்த் எண்டில் தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆர்பிஐல இருந்து தான் இன்புட் வந்திருக்குன்ற விஷயமே நமக்கு தெரிய வருது. ரைட். ஸோ ஆர்பிஐ யாரை கான்டாக்ட் பண்ணி கேட்கணும்னா ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கணும்ல, நீங்க ஆர்பிஐக்கு ஜென்ரலா நெட்ல இருந்து மெயில் எடுத்து அதுக்கு மெயில் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரைட். அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கும் போது தான் ஸோ என்னன்னு தெரிய வருது. ரைட். ஓகே, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. ஸோ நீங்க நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் அதிகமாக போகிறதுனால அந்த மந்த் எண்டு தான் நமக்கு இந்த டீட்டெயிலாம் தெரிஞ்சது, கிளியரான இன்ஃபர்மேஷன். ரைட். பேங்க் சைட்ல இருந்துமே நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது, என்ன பிரச்சனை இது என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன் அதிகமாக இருக்கு. அவங்க கொஞ்சம் சந்தேகப்படுறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு, இந்த ரெஃபரல் இதெல்லாம் இருக்கு, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, ப்ரொப்ரைட்டர்ஷிப்ல இருக்கு, இதெல்லாம் மாற்றணும், நீங்க ஆர்ஓசி ரிஜிஸ்டர்லாம் பண்ணணும், நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் அதிகமாக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ என்ன பண்ணணும் சார் அப்படின்னு கேட்டால், இதுக்கப்புறம் நடந்த கதைகள்லாம் உங்களுக்கு நிறைய தெரியும். ரைட். ஸோ நம்ம இந்த படத்தில் இருக்கிற மாதிரி சொல்லிடலாமா? ஸோ இப்போ ரெண்டு டிபார்ட்மெண்ட்லாம் இல்லை, ஒன்று தான் டிபார்ட்மெண்ட், இன்னொன்று அது ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன். ரெண்டு பேருமே ஒரு ப்ராப்பரான வெரிஃபிகேஷனோ இன்ஃபர்மேஷனோ தெரிஞ்சிக்காம கொடுத்துட்டாங்க. அவங்க சிம்பிளா பண்ண விஷயம், நம்ம இத்தனை லட்சம் பேர் அது பாதிக்கப்பட்டிருக்கு இத்தனை மாசமா அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சுக்கல, அது அதோட வேல்யூ அவங்களுக்கு தெரியல, அவ்வளவுதான். ரைட். பட் கண்டிப்பா தெரியப்படுத்துவோம், இத்தனை பேர் உங்களால பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறதுக்கு அவங்க பதில் சொல்லுவாங்க, அதுவும் நடக்கும் கண்டிப்பா. ஓகே. ரைட். ஸோ ஆர்பிஐ என்ன பண்ணுது, ஓகே, ஸோ வெப்சைட்டை பிளாக் பண்ணிட்டு சம்மந்தப்பட்ட இஓடபிள்யூக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. அவங்க நம்பர் மந்த் கொடுத்துருக்காங்க. நமக்கு இஓடபிள்யூ நம்ம இந்த ஆஃபீஸை டேரக்டா எப்போ கான்டாக்ட் பண்றாங்கன்னா டிசம்பர் மாசம் 16-17 நம்ம பிரேக் எல்லாம் விட்டதுக்கு அப்புறம் தான். நம்ம பேங்கோட இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி நம்ம பிரேக் எல்லாம் விட்டு முடிச்சிட்டோம். ரைட். இந்த மாதிரி ஒரு விஷயம். ஸோ நீங்க இமீடியட்டா ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம உடனடியாக ஸ்டாப் பண்ணிட்டு டிசம்பர் பாதி தேதிக்கு மேலே தான் இஓடபிள்யூ நம்ம கிட்ட முதல்ல வராங்க. ரைட். வந்ததுக்கு அப்புறம் ஸோ நம்ம நேரடியாக போனோம், அவங்க கேட்குற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்தோம், எழுதி கொடுத்தோம். அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்ச நாள் ஓகே நாங்கள் இந்த மேல எடுத்து அனுப்புறோம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 10 டேஸ்க்கு அப்புறம் மறுபடியும் வேலூர் வர சொல்லியிருந்தாங்க. அங்கே போயிட்டு இதே ப்ராசஸ் அங்கேயும் நடந்துச்சு. அங்கேருந்து அப்புறம் ஒரு 5 to 10 days நாங்கள் இந்த வேலையில் நம்ம அடுத்தடுத்து நம்ம வேலைகளை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, 5 to 10 daysக்கு அப்புறம் மறுபடியும் சென்னைக்கு வர சொல்லியிருந்தாங்க. இந்த 2 ரிப்போர்ட்டும் அக்செப்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சென்னை வர சொல்லியிருந்தாங்க. சென்னை யூடபிள்யூ போயிருந்தோம். ஸோ அங்கே போனதுக்கப்புறம் ஸோ அவங்க இன்னும் டீட்டெயிலாக எங்களுக்கு நிறைய ப்ரூஃப்ஸ் வேணும், நீங்கள் சொல்கிறது மட்டுமே போதாது, இன்னும் டீட்டெயிலாக நாங்கள் என்கொயரி பண்ணணும்னு சொன்னாங்க. ஏன்னா இது டேரெக்டாக ஆர்பிஐலேருந்து வந்திருக்கு. ஸோ அப்படி வந்திருக்கும் போது
அது நம்ம டீட்டெயிலாக எல்லாத்தையுமே நேரடியாக செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அதுக்கப்புறம் அப்பப்போ நடக்கிற விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு சொல்லிட்டு தான் இருந்தேன். ஸோ அதை நம்ம பெருசாக பேச வேணும்னு நினைக்கிறேன். சொன்னதே மறுபடியும் இதுக்கு அதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நிறைய எக்கச்சக்கமான எவிடன்ஸ் எல்லாத்தையும் நேரடியாக செக் பண்ணி பார்த்தாங்க. சும்மா பேப்பர் வாங்குறது மட்டும் இல்லாத நேரடியாக நிறைய விஷயங்களை செக் பண்ணி பார்த்தாங்க. எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட் நான் சொன்னாலே ஒரு 400 to 500 பேஜஸ்க்கு ரிப்போர்ட் ரெடி பண்ணாங்க. ரிப்போர்ட் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு அதை சப்மிட் பண்ணியிருக்காங்க. சப்மிட் பண்ண ஒரு கடைசியாக இப்போ லாஸ்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் சைலண்டாக இருந்திருப்பேன். அப்போ கூட சொல்லியிருப்பேன், இப்போதைக்கு எதுவும் நான் பேச நினைக்கிறேன். நம்ம வெப்சைட்ல கூட அதை பற்றி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தோம். ரைட், அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவங்க சப்மிட் பண்ண ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் நான் இங்கே இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஓகே ரைட், வாய்ஸ் இப்போ கிளியரா இருக்கும். ஓகே ஓகே ஓகே, வாய்ஸ் கிளியரா இருக்கும். இப்போ கிளியரா இருக்கா? கமாண்டர்ஸ் இப்போ கிளியரா இருக்கான்னு சொல்லுங்க. ஓகே ரைட், ஓகே ரைட். ஸோ நம்ம அந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறோம். அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்த அடுத்த ஒரு 2 டேஸ்க்குள்ள இல்லை, அதுக்குள்ள நீங்க டிசம்பர் மாதம் என்ன பண்ணிருக்காங்க, sboweb2.org.in அப்படின்னு ஒன்று ஓப்பன் பண்ணிருக்கீங்க. நவம்பர் மந்த் டிசம்பர் மந்த் மறுபடியும் இன்னொரு சைட் ஆர்பிஐ க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமும் அந்த சைட்டை நீங்க மறுபடியும் ஓபன் பண்ணிருக்கீங்க, இன்னொரு வெப்சைட் ஓபன் பண்ணிருக்கீங்க, அது தப்பு. கவர்மெண்ட் ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறமும் மறுபடியும் நீங்க இன்னொரு வெப்சைட் ஓபன் பண்ணிருக்கீங்க, ஓபன் பண்ணி பிசினஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வருது. ஓகே, ஸோ வாய்ஸ் கிளியரா தானே இருக்கு? கமெண்டர்ஸ் வாய்ஸ் கிளியரா இருக்கா? ஓகே கிளியர் ரைட். ஓகே, ஸோ மறுபடியும் sboweb2.org.in ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு மறுபடியும் ஒரு அலிகேஷன் வருது. குற்றம், அலிகேஷனா குற்றம் இல்லையா? அது நம்ம எதுக்காக ஓப்பன் பண்ணோம்னா எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இல்லாத திடீர்னு சைட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, பிளாக் பண்ணிட்டு டொமைன் ரெஜிஸ்டர்ல இருந்து பிளாக் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு மெயில் வருது, உங்க டொமைனை பிளாக் பண்ணிட்டோம், ஸோ எம்எல்எம் ரிலேட்டடான பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்க டொமைனை பிளாக் பண்ண சொல்லி மேல இடத்துல இருந்து உத்தரவு வந்திருக்குன்னு சொல்லிட்டு அது என்னன்னு கூட ஒரு அவங்க டிபார்ட்மெண்ட் நேம்ஸ் எல்லாம் சொல்லிக்கிறாங்க, அது கிளியரா கூட தெரிய மாட்டேங்குது. ரைட், ஸோ அப்படின்னு ஒரு மெயில் வருது, உடனே பிளாக் பண்ணிட்டாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், உடனே அதுக்கு ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸ் என்ன, மெயில் பண்ணோம், மெயில் பண்றது உடனே எல்லாம் ரிப்ளை வராதுல. இப்போ நம்ம உடனே ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ நம்ம பேனிக் ஆகக்கூடாது, பீப்புள்ஸ் யாரும் பேனிக் ஆகக்கூடாது, பயந்துடக்கூடாது, ஏன் இந்த மாதிரி பிளாக் ஆயிடுச்சு, என்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு ப்ராப்ளம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக நாம என்ன பண்ணேன்னா கண்டினியூ போயிட்டு இருக்கிற ஒரு இடத்துல திடீர்னு ஒரு பிரச்சனை அப்படின்னா டக்குனு இஷ்யூஸ் வரும் அப்படிங்கிறதுக்காக உடனே என்ன பண்ணோம், வேற ஒரு வெப்சைட் ஓபன் பண்ணும். வெப்சைட் ஓபன் பண்ணி அன்னைக்கு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணோம் ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அது என்ன ஏதுன்றதை நாங்க ஃபர்தரா நாங்க செக் பண்றோம் அப்படிங்கறத சொல்லியாச்சு. ரைட், அது ஒரு பிரச்சனை. நீங்க ஏன் மறுபடியும் ஓபன் பண்ணீங்க, அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லா வேலையும் முடிச்சு சப்மிட் பண்ணிட்டு மண்டே டியூஸ்டே நமக்கு லெட்டர் வந்துரும் சொல்லும் போது இந்த இஷ்யூஸ் கிளம்புது. எங்களுக்கு இது இன்னும் சந்தேகத்தை தான் அதிகப்படுத்துச்சு. ரைட், ஓகே நோ ப்ராப்ளம். இருந்தாலும் ஏன்னா இந்த இத்தனை மாசங்கள்ல எவ்ரிதிங் நம்ம கிட்ட எல்லாமே பர்ஃபெக்டா இருக்குன்றத யோடபிள்யூ டிபார்ட்மெண்ட் ப்ராப்பரா செக் பண்ணி பார்த்துட்டாங்க. ஸோ அவங்க அதுல கிளியராகவும் இருக்காங்க. ஸோ அப்போ நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது எதுக்காகும். ஓகேவா? ரைட், ஸோ நாம என்ன பண்ணோம், நோ ப்ராப்ளம் சார், நீங்க ஃபர்தரா என்ன ரிப்போர்ட் அனுப்பணுமோ சொல்லுங்க அப்படின்னா நாங்க எங்ககிட்ட இருந்து ஒரு சில ரிப்போர்ட்லாம் அடிக்கடி கேட்பாங்க. ஸோ உங்க சைட்ல இருந்து லெட்டர் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே எஸ்பிஓ சைட்ல இருந்து லெட்டர் அனுப்புங்க எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்களும் லெட்டர்லாம் இது சம்பந்தமா அனுப்பியிருந்தோம். எதுக்காக இன்னொரு சைட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சொல்லியிருந்தோம். என்ன பர்பஸ்க்காக இன்னொரு சைட் ஓப்பன் பண்ண வேண்டிட்டா அதுக்கான ஒரே ரீசன் என்ன, மக்கள் யாரும் பேனிக் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக தான். நம்ம பிசினஸ் பண்றதுக்காக தான் ஓப்பன் பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்கா கண்டினியூ பிசினஸ் பண்ணிட்டு தான் இருந்திருப்போம். அதுவும் பீக்ல பயங்கரமா போயிட்டு இருந்துச்சு ஜாயினிங்களா. அப்ப பேங்க்ல இருந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்த உடனே அதுக்கு ஸ்டாப் பண்றோம். ஓகே நோ ப்ராப்ளம், நாங்க ஃபாலோ பண்றோம், ஸ்டாப் பண்ணிடுறோம்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே. ரைட், அதை தெளிவுபடுத்திருந்தோம் அவங்களுக்கு, கவர்மெண்ட்டுக்கு. அது ஏன் அந்த அந்த அலிகேஷனுக்குமே ஒரு ஆன்சர் கொடுத்துருந்தோம் நம்ம சைட்ல இருந்து கொடுத்து, அதையும் அவங்க என்ன பண்ணாங்க, மறுபடியும் சம்பந்தப்பட்ட எல்லா டிபார்ட்மெண்ட்டும் மறுபடியும் முதல்ல இருந்து என்ன ஒன்று இப்போ இந்த தடவை கொஞ்சம் குயிக்கா போயிடுச்சு. அது மாசக்கணக்காக போயிட்டு இருந்ததுனால ஈஸியா என்ன ஆயிடுச்சு, அடுத்த டிபார்ட்மெண்ட் டக்குனு பாஸ் ஆயிட்டு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணி முடிச்சுட்டாங்க. சப்மிட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கான அந்த அப்ரூவல் லெட்டர் கொடுத்துருந்தாங்க. நான் அதை உங்களுக்கு 2 நாளைக்கு முன்னாடி போட்டிருந்தேன், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரைட், அதில் இருக்கிற விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இதெல்லாம் முடிஞ்சது. இப்போ எஸ்பிஓ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்கிறத யோடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டே நமக்கு சொல்லிட்டாங்க. யோடபிள்யூ சைபர் கிரைம் இவங்களாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான். இந்த கம்பெனி இந்த மாதிரியான பிசினஸ்ல பிரச்சனையே இந்த 2 டிபார்ட்மெண்ட் தான். அவங்களே நமக்கு ஓகே நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு தேவையான விஷயம். அவங்க கிட்ட நேரடியாக கேட்டுட்டோம், ஓகே நோ ப்ராப்ளம் அப்படிங்கிறத சொல்றாங்க. பிளஸ் அதுக்கு ஒரு லெட்டருமே அவங்க கொடுத்துருக்காங்க. அதுதான் எங்க விஷயம். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எந்த கம்பெனியாலும் பண்ணவே முடியாது. பார்ட் டைம் ஜாப் கேட்டகரியில இந்த மாதிரி ஒரு லெட்டர் வாங்குறதுன்றது அவ்வளவு சாதாரணமான விஷயமே கிடையாது. எவ்ரிதிங் பர்ஃபெக்டா இருக்கணும் எல்லாமே. அப்பதான் ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கொடுக்கும். இல்லைன்னா
நாளைக்கு அவங்களுக்கு பிரச்சனை வரும். அதனால என்ன பண்ணுவாங்க, எல்லாமே கிளியரா இருந்தா மட்டும்தான் அதை கொடுப்பாங்க. அதை செக் பண்றதுக்கு நிறைய டைம் எடுத்துக்கிட்டாங்க. ரைட், ஒரு லெட்டர் கொடுக்கணும், நெக்ஸ்ட் பிளான்ஸ் எல்லாம் ஓகே நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க சொல்லணும், அது அவங்களுக்கு கரெக்டா இருக்கணும், எல்லாத்தையும் அவங்க செக் பண்ணாங்க. ரைட், நெக்ஸ்ட் இந்த என்னதான் அப்படி சொன்னாங்க அந்த பிரைவேட் ஆர்கனைசேஷன், இந்த டிபார்ட்மெண்ட், ஆர்பிஐ எல்லாமே என்னதான் சொன்னாங்க, எஸ்பிஓ மேல என்ன குற்றம், அலிகேஷன், குற்றங்கள் என்ன அப்படின்னா, இது வந்து எஸ்பிஓ வந்து ஒரு எம்எல்எம் பிரமிட் ஸ்கீம். இது இப்ப நீங்க ஃபேமஸா கேட்டுட்டு இருக்கிற வேர்ட்ஸ் தான், இது ஒன்றும் அவ்வளவு விஷயம் இல்லை. இது எம்எல்எம் பிரமிட் ஸ்கீம், அது அந்த மெத்தட்ல ரன் ஆகுது. பிரைஸ் சிட்ஸ் அண்ட் மணி சர்க்குலேஷன் ஸ்கீமுக்கு ரன் ஆகுது. டைரக்ட் செல்லிங் ஆக்ட் படி இது தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு செக்ஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க அகைன்ஸ்ட் எஸ்பிஓ. இதுதான் இந்த இவ்வளவு நாளா நடந்துட்டு இருக்கு. எஸ்பிஓ மேல ஒரு கம்ப்ளைண்ட்ஸ்னா எஃப்ஐஆர்லாம் கிடையாது. ஓகே, அலிகேஷனா இந்த மாதிரி குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. நீங்க என்ன பண்ணுங்க, சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் இப்போ இதுக்கு ஆக்ஷன் யார் எடுக்கணும், இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஆக்ஷன் யார் எடுக்கணும் அப்படின்னா, ஒரு லிமிட்டுக்கு மேல போயிடுச்சு, ஃபண்ட்ஸோட வேல்யூ அதிகமா போகுதுன்னா அது எங்க போய் நிற்கும்னா அது EOW தான் போய் நிற்கும். ரைட், எல்லா கேஸுமே நீங்க பாக்குற எல்லா கேஸுமே EOW டான்பிட் கோர்ட்னு சொல்லுவாங்க. இது இங்க இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட் தான், ரெண்டு விஷயம் தான், எவ்ரிதிங் எல்லா கேஸும் அங்கே தான் போய் நிற்கும். ரைட், ஸோ அவங்களுக்கு அதை தெரியப்படுத்துறாங்க, இந்த செக்ஷன்ஸ் இங்கே வருது, ஸோ நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரைட், நாங்க செக் பண்ணிட்டோம், எங்க பங்குக்கு நாங்க செக் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு ரைட் அவங்க ரிப்போர்ட்டை கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் EOW நம்ம கிட்ட வந்தாங்க, A to Z எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ எஸ்பிஓக்கான சொல்யூஷன்ஸ் என்ன அப்படின்னா, எஸ்பிஓ எம்எல்எம் பிரைமேட் ஸ்கீமுக்கு கிடையாது. முதல்ல பிரைமேட் ஸ்கீம், எம்எல்எம் பிரைமேட் ஸ்கீம்னா என்ன அப்படிங்கிறத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி நான் இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன், நீங்க உட்காந்து நெட்ல பாருங்க, அதை உட்காந்துட்டு நீங்க பேசிட்டு இருக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அப்படி இருந்தால் தான் பிரைமேட் ஸ்கீம். நம்மளது எப்படி பிரைமேட் ஸ்கீம், ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா லெவல் பேஸ்டு இன்கம் அது கொடுத்தா மட்டும்தான் அது பிரைமேட் ஸ்கீமுக்கு வரும். ஓகே, டைரக்டா நான் ஒரு கம்பெனியில் உள்ள ஜாயின் பண்றேன், இப்போ நான் சொல்ற விஷயங்கள் மற்ற கம்பெனிக்கு யூஸ் ஆகிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க பிளான் ரெடி பண்ணாலும் பண்ணுங்க, தப்பு இல்லை, பண்ணுங்க. உண்மையிலேயே நீங்க பிசினஸ் பண்ணணும் அப்படி பண்ணுங்க. ஆனால் நிறைய பேர் ஆப்போசிட் பர்சனும் பண்ணதான் செய்வாங்க, அதுக்கு நம்ம ஒன்றும் பொறுப்பாக முடியாது. பட் ரூல்ஸ் என்னன்னா, நான் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்றேன், நான் யாரையாச்சும் ஒருத்தர் ரெஃபர் பண்றேன்னா பண்ணலாம், அதெல்லாம் சட்டப்படி குற்றமே கிடையாது. ஓகே, லெவல் பேஸ்டு, நான் ஒரு 5 பேர், அவங்க ஒரு 5 பேர், அவங்க அதுங்க ஒரு 5 பேர், இப்படி லெவல் 1 லெவல் 2 லெவல் 3 லெவல் 4 அவங்க போக போக அந்த லெவல்ஸ் பேஸ் பண்ணி எனக்கு இன்கம் வரும். 3rd லெவல் போனா இத்தனை இன்கம், 4th லெவல் போனா இத்தனை இன்கம், 2nd லெவல் போனா இத்தனை இவ்வளவு இன்கம் அப்படின்னு லெவல் பேஸ் பண்ணி நமக்கு ஒரு இன்கம் வருது. அப்படின்னா நாம கூட ஒன்று வச்சிருந்தோம், அது இன்ட்ரோ போனஸ்ன்னு சொல்லிட்டு. ரைட், ஸோ அது அவங்க கம்பல்சரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ கடைசி எங்களுக்கு வந்திருக்க விஷயம் இன்ட்ரோ போனஸ் என்ற பேச்சே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே சார், நோ ப்ராப்ளம் சார். ஸோ ஏன்னா அது இன்ட்ரோ போனஸ் எப்படி இருக்குன்னா லெவல் பேஸ்ட் இருக்கு, சரிங்களா? ரைட், ஸோ அதனால நீங்க இன்ட்ரோ போனஸ் கொடுக்காதீங்க, லெவல் பேஸ்ட் இன்ட்ரோ போனஸ் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க, சரிங்களா? அதனால அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நாங்க டோட்டலா நமக்கு யூசர்ஸ்க்கு என்ன தேவை, எவ்வளவு இன்கம் தேவை, அதை பேஸ் பண்ணி நம்ம பிளான் ரெடி பண்ணியாச்சு, அது பிரச்சனை கிடையாது. ஓகே, ஸோ கவர்மெண்ட்ல என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்றோமோ அதை நாங்க பண்ணல, அவ்வளவுதான். ஸோ ரைட், அடுத்தது பிரைஸ் சீட்ஸ் அண்ட் மணி சர்க்குலேஷன் ஸ்கீம் சொல்லுவாங்க. இதெல்லாம் நிறைய செக்ஷன் இருக்கு. ரைட், இந்த செக்ஷன்ஸ்ல வருது அப்படின்னு சொல்லிட்டாங்க. மணி சர்க்குலேஷன்ஸ் எஸ்பிஓக்குள்ள இல்லன்றத டிரான்சாக்ஷன் ஸ்டேட்மெண்ட்டோட காமிச்சாச்சு அவங்களுக்கு, அவ்வளவுதான். நீங்க உங்களுக்கு சம்பளம் எப்படி கொடுத்துருக்கும், என்ன பேசிஸ்ல நீங்க வாங்கியிருக்கீங்க, எதுக்காக வாங்கியிருக்கீங்க, இன் ஃபியூச்சர்ல இப்ப நாங்க உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணிருக்கோம்ல, இந்த மாதிரி ஒர்க் கொடுப்போம், மாசம் மாசம் சம்பளம் கொடுப்போம்னு, இது எப்படி கொடுக்க போறோம், எங்களுக்கு எங்க இருந்தெல்லாம் ஃபண்ட் வரும் அப்படிங்கிறது எல்லாமே, நாங்க என்ன மாதிரியான ஒர்க் எல்லாம் பண்ண போறோம் அப்படிங்கறத டீட்டெயிலா அவங்களுக்கு ரிப்போர்ட்டா எழுதி கொடுத்துருந்தோம் வித் ப்ரூஃபோட. ஓகே, ஸோ அதெல்லாம் அவங்க பார்த்தாங்க. ஸோ இப்போ மணி சர்க்குலேஷன் ஸ்கீம்லயே அது வராது. ரைட், ஸோ லீகலா தான் இருக்கு. டைரக்ட் செல்லிங் ஆக்ட் படி பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தமிழ்நாட்டுக்கு டைரக்ட் செல்லிங் ஆக்ட்ன்றது டிசம்பர் மாசம் தான் வந்திருக்கு, டிசம்பர் மாசம் தான், 2023 டிசம்பர் மாசம் தான் டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிறது ரிஜிஸ்டர் பண்றதுக்கே வந்திருக்கு, சரிங்களா? ரைட், அதுதான் விஷயம். அப்படி இருக்கும்போது இது டைரக்ட் செல்லிங் கீழே வராது. அதுவும் தாண்டி டைரக்ட் செல்லிங்ல என்ன ஒரு இஷ்யூஸ்னா அதுக்கு முதல்ல நம்ம கம்ப்ளைண்டே பதிவு பண்ண முடியாது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுக்கு லீகல் டீம்ல இருந்து அந்த சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருந்து எஸ்பிஓ நாங்க எல்லாருமே நிறைய உட்காந்து நிறைய விஷயங்கள் கேதர் பண்ணி அவ்வளோ ப்ரூவ் பண்ணியிருந்தோம். ரைட், நாங்க பிசினஸ் பண்ண வந்திருக்கோம், எங்களுடைய பிசினஸ்ல எது தப்புன்னு சொல்லுங்க, நாங்க திருத்திக்கிறோம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இங்க இந்த வேர்டுக்கு அப்புறம் எதுவுமே கிடையாது. ஓகே சார், இப்போ நாங்க பண்றோமா, நாங்க எங்களுக்கு தேவை பிசினஸ் தான், எங்களுடைய பிசினஸ்க்காக நாங்க இந்த மாதிரி வச்சிருந்தோம், ஜாயினிங் இந்த மாதிரி டீம் க்ரோத் பண்றதுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சிருந்தோம். ஓகே, அதெல்லாம் எடுக்கணும்ன்றீங்களா? நோ ப்ராப்ளம் சார், நாங்க எடுக்கிறோம். இந்த பிடிஓ ஆஃபீஸர்ஸ்ங்க நிறைய விஷயங்கள்லாம் கொடுத்துருந்தோம், பிரைம் லீடர், சுப்ரீம் லீடர்ஸ் இதெல்லாம் வச்சிருந்தோம், அதெல்லாம் எடுத்துருங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம். ஏன்னா அதை நம்பி கம்பெனி இல்லை, ஃபர்ஸ்ட் விஷயம் அதுதான். ரைட், ஆனா இப்பயும் பிடிஓ ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்கு, பட் வேற மாதிரி கொண்டு வந்திருக்கோம், சரியா? ரைட், என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்க, அதை நாங்க பண்ணல,
அவ்வளவுதான். ஏன்னா அது இல்ல எங்களுக்கு பிசினஸ், எங்க நியூ ஜாயினிங் வந்தே ஆகணும். அவங்களுடைய போக்கஸ் என்னன்னா இந்த மாதிரி இப்ப இங்க பிரச்சனையே இந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப் கம்பெனி மேல சொல்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான கம்பெனிஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உள்ள வருவாங்க அவங்க மாட்டு ஏதாவது சொல்லி ஆசை வார்த்தைகள் காமிச்சு ஸ்டார்டிங்ல வரவங்களுக்கு எல்லாம் வருமானத்தை எடுத்து கொடுத்துட்டே இருப்பாங்க. அதை நம்பி என்ன பண்ணுவாங்க, பின்னாடி ஜாயின் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல போனா அவங்களால இன்கம் கொடுக்கவே முடியாது, ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ண முடியாது. அப்ப லாஸ்டா வந்தவங்களுக்கு பணம் கொடுக்க முடியாத போட்டவங்க ஏமாந்துருவாங்க அப்படிங்கிறது இது காலகாலமா இருக்கிறது. இது உண்மையும் கூட 99% ஆஃப் கம்பெனி இப்படிதான் இருக்கு. உண்மை அதுதான். கடைசியா வரவங்க ஏமாந்துட்டு தான் இருக்காங்க. ஒரு கம்பெனி அந்த கம்பெனியில நடக்கக்கூடிய ஜாயினிங், புதுசா ஒருத்தர் ஜாயின் பண்றாங்க இல்லைங்களா, சோ அந்த ஜாயினிங் அவங்க என்ன வேணாலும் கொடுக்கலாம். நான் ஓப்பனா சொல்றேன், அந்த ஜாயினிங் அவங்க என்ன வேணாலும் கொடுக்கலாம். ரைட், எதை கொடுத்தாலுமே சரிங்களா, நிறைய விஷயங்கள் சொல்லக்கூடாது வேற. சரி, ஓகே, நான் சிம்பிளா சொல்றேனே, என்னன்னா எங்க பிரச்சனை வரும் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டுக்கும் தெரியும். அதை செக் பண்ணி பார்ப்பாங்க, கரெக்டா ப்ரூவ் பண்ணணும். நான் உங்களுக்கு சம்பளம் போடுறோம், எஸ்பிஓ உங்களுக்கு சம்பளம் போடுதுன்னா அது எஸ்பிஓல ஜாயினிங் வந்தா மட்டும்தான். புதுசா ஜாயினிங் இன்னொன்று வர்றது நின்று போச்சுன்னா சம்பளம் போட முடியாது அப்படின்னா அது கம்பல்சரி தப்பு. அந்த மாதிரி பிசினஸ் நடக்கக்கூடாது. பட் எஸ்பிஓ அப்படி கிடையாது. அதை நம்ம கிளியரா ப்ரூவ் பண்ணிட்டோம். ரைட், ரொம்ப கிளியரா ப்ரூவ் பண்ணிட்டோம். எஸ்பிஓ பண்ணணும்னு நினைக்கிறது பிசினஸ், அதுக்கு டீம் க்ரோத் தேவைப்பட்டது, அதுக்கு நம்ம இந்த கான்செப்ட் பண்ணோம், அவ்வளவுதான். அதனாலதான் இன்னைக்கு அத்தனை பேருக்கு ரீஃபண்ட் கொடுக்குறேன்னு சொல்றோம். ஏன்னா அத்தனை பேருக்கு நான் மாசம் சம்பளம் போடுறதுல ஒரு 10 to 20% ஆஃப் அமௌண்ட் தான் மந்த்லி உங்களுக்கு போடக்கூடிய சேலரியில 10 to 20% அமௌண்ட் தான் நீங்க எல்லாரும் இவ்வளவு நாளா எஸ்பிஓக்கு நீங்க பே பண்ணது. சரியா? அப்ப அது எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. தாராளமா நாங்க ரிட்டர்ன் கொடுத்துறோம். ஏன்னா இது ரெண்டு ரீசன் இருக்குங்க. ரீஃபண்டபிள் கொடுக்கறதுக்கான ரெண்டு ரீசன். அதை நாங்க கொடுக்கறோம்னு சொல்றதுக்கான காரணம், எங்களுக்கு யூசர்ஸ் தேவைப்பட்டாங்க, லாக்ஸ் கணக்குல யூசர்ஸ் தேவைப்பட்டாங்க. அதனால இந்த மெத்தட்ல நாங்க யூசர்ஸ் கொண்டு வந்தோம். சரியா? அதுலயுமே தப்பு இருக்குன்னா சொல்லுங்க, நாங்க திருத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லியாச்சு. அது என்ன மிஸ்டேக் சொன்னாங்க, நீங்க லெவல் பேஸ்ட் அந்த இன்ட்ரோ போனஸ் இன்கம் கொடுக்காதீங்க, இந்த பிரைம் லீடர் சுப்ரீம் லீடர் இதெல்லாம் எடுத்துருங்க. நீங்க ரெஃபரல் வச்சுக்கலாம், டைரக்ட் ரெஃபரல் யாராச்சும் ரெஃபர் பண்ணுங்க, உங்களுக்கு அதுக்காக ஒன் டைம் நான் கமிஷன் கொடுக்குறேன்னு சொல்லுங்க, அது பிரச்சனை கிடையாது. ரைட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, டைரக்ட் ரெஃபரல் அலௌடு, அது பிரச்சனை கிடையாது, கவர்மெண்ட்லயே அலோவ் பண்றாங்க. சரிங்களா? லெவல் பேஸ்ட் இன்கம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கக்கூடாது. ரைட், இத்தனை பேர் சேர்த்தணும் அத்தனை பேர் சேர்த்தணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடாது. ஓகே, நீங்க அதை மாத்திருங்க, நோ ப்ராப்ளம் சார், நாங்க மாத்திரோம், அவ்வளவுதான், அது அக்செப்டட். ரைட், அதுல யாராவது பாதிக்கப்பட்டிருக்காங்களா? ஒருத்தரும் கிடையாது. நாங்களே வாண்டடா ரீஃபண்டபிள் அப்ளை பண்ணுங்க சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்துருக்கும். சோர்ஸ் ஆஃப் இன்கம்க்கு ப்ரூஃப் இருக்கு எஸ்பிஓக்கு, அவ்வளவுதான், முடிஞ்சது. சரியா? அதை ப்ரூவ் பண்ணியாச்சு. அவங்க அதெல்லாம் இந்த செக்ஷன்ஸ்க்கு எல்லாம் வராது அப்படிங்கறத அவங்க சொல்லிட்டாங்க. அதை விட இன்னும் கிளியரா சொல்லியிருக்காங்க, ரொம்ப தெளிவா. இதெல்லாம் படிச்சு பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொன்னு அவசியம் இல்லை, சும்மா ஒரு சில பாயிண்ட்ஸ் வேணா நான் சொல்றேன். ஸோ அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க என்னென்ன விட்னஸ் கொடுத்துருந்தோமோ, கொண்டு போயிருந்தோமோ, பிளஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தோமோ அதெல்லாம் ரொம்ப கிளியரா அவங்க செக் பண்ணி பார்த்துட்டாங்க. அது மட்டும் இல்லாத எந்த ஒரு பர்சன் கிட்ட இருந்தும், தனிப்பட்ட பர்சன்ஸ் கிட்ட இருந்து எஸ்பிஓக்கு அகைன்ஸ்டா இன்னைக்கு வரைக்கும் கம்ப்ளைண்ட் வரலன்றதும், ஆர்பிஐ கொடுத்திருந்த அந்த செக்ஷன்ஸ்க்கு அந்த செக்ஷனுக்கு ஏத்த மாதிரி எஸ்பிஓல எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை அப்படிங்கிறதையும் அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. இந்த செக்ஷன்ஸ் கீழே நடக்குதுன்னு சொல்லிட்டாங்க. பட் அந்தந்த செக்ஷன்ஸ் கீழே உண்மையிலே நடக்குதா, அந்த மாதிரி தான் இருக்கா இந்த கம்பெனியோட பிசினஸ் ஆக்டிவிட்டி, டிரான்சாக்ஷன்ல இருந்து A to Z எல்லாமே அப்படிதான் இருக்கா? அப்படிலாம் கிடையாது. மணி சர்க்குலேஷன் ஸ்கீம்ல எப்படி வரும்? நீங்க ஒரு சர்வீஸை பர்ச்சேஸ் பண்றீங்க, அந்த சர்வீஸுக்கு நான் டாக்ஸ் கட்டுறேன், எஸ்பிஓ ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணி டாக்ஸ் ஃபைல் பண்ணி, ரைட், உங்களுக்கு அந்த சர்வீஸையும் கொடுத்துருக்கு. ரைட், இப்போ வரைக்கும் அது உங்களுக்கு லாகின் மட்டும் தான் பண்ணல, உங்க எல்லாருக்குமே அது கொடுத்து வச்சிருக்கோம், லாக் பண்ணி வச்சிருக்கோம். ஒவ்வொரு யூசர்ஸும் கீழே அது இருக்கு. அது சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்லையும் தெளிவா வித் டாக்குமெண்டோட ப்ரூவ் பண்ணிருக்கும். இங்க பாருங்க சார், இன்னைக்கு நான் யூசர்ஸ் கிட்ட கூட சொல்லல நான். ஏன்னா இப்ப அவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது வெறும் ட்ரைனிங் ப்ராசஸ் மட்டும்தான், வரும் ட்ரைனிங் ப்ராசஸ் மட்டும்தான். அது அவங்களுக்கும் தெரியும். ஏன்னா நிறைய ஜாப் நாங்க மாத்தி கொடுத்துருக்கோம். இதெல்லாம் பிளான் சார், ஒரு ஃபியூச்சர் எங்களுடைய இந்த கான்செப்டுக்காக அவங்களுக்கு தேவையான ஒவ்வொரு ஜாபா மாத்தி ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கோம். இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அவங்க ஒர்க் பண்ண போறாங்க. அதுக்கான ட்ரைனிங் பீரியட் தான். இது முடிஞ்சதும் நாங்க என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு இந்த கிளவுட் ஸ்டோரேஜ் ஆக்சஸ் எல்லாம் கொடுத்துருவோம். அது அவங்ககிட்ட நாங்க சொல்லி தான் வச்சிருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? சோ எப்போ உங்களுக்கு அந்த ஒர்க்கை நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்களோ அப்பதான் கொடுப்போம், நம்ம அதெல்லாம் சொல்லியிருக்கோம். அதனால இப்போ வரைக்கும் கிளவுட் ஸ்டோரேஜ் கொடுக்காத இருக்கும், தேவையில்லாத யூஸ் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. ஏன்னா எஸ்பிஓ சொல்றது இங்க ஒரு 60 to 70% பீப்புள் கேட்க மாட்டாங்க ஸ்டார்டிங்ல. அவங்க 100% பீப்புள் கேட்பாங்களா, ஒரு எப்பயுமே ஒரு 10% பீப்புள் கேட்கவே மாட்டாங்க. எப்பயுமே ஒரு 90% பீப்புள் கேட்கறதுக்கு ஒரு 1 week to 10 days ஆகும். லாஸ்ட் வீக் ஒரு விஷயம் கொடுத்திருந்த ஒரு 5 பாயிண்ட் ரிலேட்டடான விஷயம் இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு தான் இருக்கு, வந்துகிட்டே தான் இருக்கு, மெயில் வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு நைட்டோட முடிஞ்சது. இதுக்கப்புறம் வரதெல்லாம் ரிக்வஸ்ட் எடுக்க வேணாம்னு சொல்லியாச்சு, கொடுத்துருங்கன்னு சொல்லியாச்சு. ஓகே, ஸோ அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. ஆர்பிஐ கொடுத்துருக்கிற எந்த ஒரு செக்ஷன்ஸுங்களையும், ஆர்பிஐ கொடுத்துருக்க அந்த அலிகேஷன்ஸுங்க எஸ்பிஓ வராது. பிளஸ் முதல்ல எஸ்பிஓ அப்படிங்கிற இந்த ஆர்கனைசேஷன் இஓடபிள்யூ கீழே வராது.
அதை ரொம்ப தெளிவாக கொடுத்துட்டாங்க. சரிங்களா? EOW டிபார்ட்மெண்ட் கீழே இந்த கம்பெனியோட விஷயம் வருமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா வராது. ஏன்னா இவங்க பண்ற பிசினஸ் EOW வராது. EOW எந்த மாதிரியான கேசஸ் வரும் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும், நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த MLM, பான்சி ஸ்கீமு, மணி சர்க்குலேஷனு, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. பணம் கொடுக்குறேன்னு ஏமாத்திட்டு போறது, அதிகமாக வட்டி கொடுக்குறேன்னு ஏமாத்துறது, ரைட், இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறேன்னு சொல்றது, இந்த பொருள் கொடுக்குறேன் அந்த பொருள் கொடுக்குறேன்னு சொல்லி வாங்கி ஏமாத்துறது, நிறைய விஷயங்கள், நிறைய டிஃப்ரெண்ட் கேட்டகரி இருக்கு. ரைட். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும். பட் SBOட கான்செப்ட், அவங்க பே பண்ணதுலேருந்து A to Z எவ்ரிதிங் நம்ம பக்காவ ரெக்கார்டோட கொடுத்துட்டோம். ஸோ அது எல்லாமே அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு SBO அப்போ கம்பல்சரி எங்களுக்கு கீழே வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் கடைசியாக தெளிவாக போட்டிருப்பாங்க. ஸோ ஏன்னா இது இன்னும் போயிட்டு தான் இருக்கு, இப்போதைக்கு அது முடியாது. ஏன்னா அது என்னன்னா RBI கிட்ட போய் சேர்றதுக்கு என்ன எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 மாதம் ஆகிடும். ரைட். RBI கிட்ட போயிட்டு அதை அவங்க செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து ஒரு அப்ரூவல் வரும். நமக்கெல்லாம் வராது. ஏன்னா இப்போ வரைக்குமே RBI டைரக்டா SBOக்கு எந்த ஒரு இன்டிமேஷன் கொடுத்ததே கிடையாது. அவங்க சந்தேகப்பட்டிருக்காங்க, ஒரு 2% ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷனோ ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டோ ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்களே இந்த கம்பெனிக்கு எதிராக, அதை நீங்க செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க கொடுத்த மாதிரி தான் இருக்குன்னா நீங்க ஆக்ஷன் எடுங்க. அவங்க கொடுத்த மாதிரி அந்த கம்பெனி இல்லைன்னா நீங்க எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுங்க, அவ்வளவுதான் முடிஞ்சது. இவங்க இன்ஃபர்மேஷன் அதை கொடுத்துட்டாங்க, அதை அவங்க செக் பண்ணி பார்த்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஓகே, ஏன்னா 1-2 விஷயம் எல்லாம் கொடுக்கல. ரைட். அவ்வளோ ரிப்போர்ட்ஸ் பக்கமா எல்லாத்துக்கும் உட்காந்து கிளியரா ப்ரூஃபோட எடுத்து, ஒரு சில ப்ரூஃப் எல்லாம் நாங்கள் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு அவ்வளோ ஆயிடுச்சு. ஒன்னொன்னையும் செக் பண்ணி பார்த்தா அவங்க ப்ராப்பரா அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருக்காங்க. அது சம்பந்தப்பட்ட கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடுச்சு. அது அவங்களே தெளிவாக தெரியப்படுத்திருக்காங்க. ஸோ டெபுட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அவர் தான் நம்ம இந்த கேஸுக்கான IO ஆஃபீஸர், இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர். ரைட். ஸோ அவர் கிளியராக செக் பண்ணி பார்த்து முடிச்சுட்டு ரிப்போர்ட் கொடுத்துட்டாரு. அது சம்மந்தப்பட்ட கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் நாங்கள் சென்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதையும் அவர் தெளிவுபடுத்தியாச்சு. நாங்கள் நேரடியாகவும் கேட்டுட்டோம். நோ ப்ராப்ளம், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாம பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுதான் இந்த கேஸ் சம்மந்தமாக நம்ம பேச வேண்டியது. ரைட். இதில் தெளிவாக வந்து இந்த விஷயம் உங்களுக்கு வந்துடும். ஸோ SBO எடுத்திருக்கிற முடிவுகள், இனிமேல் SBOல ஜாயினிங் கிடையாது. 99.999.9% கண்டிப்பா அடுத்த ஒரு சில வருடங்களுக்கு ஜாயினிங் கண்டிப்பா SBOல இருக்காது. இந்த லோகோவுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுதான் நாங்க SBO இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அன்னைக்கே பிக்ஸ் பண்ண ஒரு விஷயம் தான். நீங்க எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கீங்க, SBO சும்மா பிளான் மாத்திக்கிட்டே இருக்காங்க, ஜாப் மாத்திக்கிட்டே இருக்காங்க, சேஞ்ச் பண்ணிட்டே இருக்காங்க. எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு காரணம் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது, கம்பெனிக்கு தெரியும் இல்லையா? ஏன் வேற ஜாப் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, பிளான் சேஞ்சஸ் பண்ணிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது. ரைட். சார், இனிமேல் பிளான் சேஞ்சஸ் வருமா? ஜாயினிங்கே கிடையாது, இதுக்கு மேல என்ன பிளான் சேஞ்சஸ் இருக்கு? ஜாயினிங்கே தான் ஸ்டாப் பண்ணியாச்சு, இங்க ஏன் பிளான் சேஞ்ச் ஆக போகுது? ரைட். நம்ம வந்துடும், மோஸ்ட்லி எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்டோம். ட்ரைனிங் பீரியட்ல உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அது மோஸ்ட்லி எல்லாமே கொடுத்துட்டோம். இப்போ மறுபடியுமே நம்ம ட்ரைனிங் பீரியட்ல தான் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4 months ஆச்சு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ட்ரை பண்ணுவோம். அந்த 4 monthsல எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து செய்ய போறோம். அவ்வளவுதான். நம்ம இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணமோ அது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம Facebookல ஷேர் பண்ற விஷயங்கள் பண்ணியிருக்கோம், SBOல இருக்கிறவங்க கமெண்ட்ஸ் பண்றது பண்ணியிருக்கோம், ரேட்டிங் கொடுக்கறது பண்ணியிருக்கோம், அடுத்தது வேற என்ன பண்ணியிருக்கோம், வீடியோ வாட்சிங் பண்ணியிருக்கோம். ரைட். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு, அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நம்ம ஒர்க் பண்ண போறோம். அவ்வளவுதான். சரியா? ரைட். நம்பர் 1, SBOட அந்த லோகோக்கு பின்னாடி இருக்கிறது வருமானம், ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி SBO மூலியமா கிடைக்கணும் மக்களுக்கு அப்படிங்கிறது. அது ஆல்ரெடி கிடைச்சிக்கிட்டு தான் இருந்தது. அதை இப்ப எப்படி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா வித் அப்கிரேடட்னா இன்னும் பெட்டரா, ரைட், இன்னும் பெட்டரா, இன்னும் பர்ஃபெக்டா ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் அதிகப்படுத்தியிருக்கும். ரைட். 1. அடுத்தது SBOல 2வதா இருக்கிறது அந்த எஜுகேஷன். இது SBOட லோகோவில் இருக்கே, இதெல்லாம் எப்பன்றது ஒரு சிலர் யோசிச்சிருப்பீங்க, ரொம்ப ஒரு சிலர் தான் யோசிச்சிருப்பீங்க. இப்ப கொண்டு வரும் SBOல ஃப்ரீ எஜுகேஷன் கொண்டு வரும். ரைட். அது என்ன ஏதுன்றதெல்லாம் கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பிசினஸ் கிராஜுவேஷன் வித் ஏர்னிங். ரைட். உங்களுக்கு ஒரு பிசினஸ் ரிலேட்டடான கோர்சஸ் கொண்டு வராங்க SBOல. கோர்சஸ்னா நீங்க எப்பயும் போல ஆன்லைன்ல இருக்கும், நீங்க அதை பர்ச்சேஸ் பே பண்ணணும், படிக்கணும், எல்லாமே ஃப்ரீ தான். சரியா? போட்டு கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க. SBO கொடுக்கக்கூடிய எஜுகேஷன் கோர்சஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஃப்ரீ தான். SBOவே கொடுக்கக்கூடியது, மற்ற கம்பெனி கொடுக்கறதெல்லாம் நாங்க ஃப்ரீயா கொடுக்க முடியாது. லைக் இப்ப நீங்க ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடா படிச்சுட்டு இருக்கீங்க எஜுகேஷன்ல, ஸோ அவங்க எல்லாம் வந்து காசுக்கு தான் கொடுக்குறாங்க, நம்ம அதை சர்வீஸா தான் பண்றோம். ரைட். அது கிடையாது. SBO பிசினஸ் கிராஜுவேஷன். ரைட். கிராஜுவேஷன் அது ஏன் சொல்றோம் அப்படின்னா, இப்ப நீங்க ஸ்கூல் படிக்கிறோம்னா ஸ்கூல் படிச்சு முடிச்ச உடனே அதை பேஸ் பண்ணி ஒரு ஸ்கூல்ல நம்ம எல்லாத்தையும் சேர்த்து வச்சு படிப்போம். ரைட். காலேஜ் போகும்போது நமக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் தேர்ந்தெடுத்து அந்த டிபார்ட்மெண்ட்ல படிச்சு அந்த டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடான வேலைக்கு போவோம் இல்லையா? சரி, அது அந்த கான்செப்ட் தான் அந்த பிசினஸ் கிராஜுவேஷன், தேர்ட் ஆப்ஷன்றது. எங்க ஃப்ரீ எஜுகேஷன்றதுல நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுப்போம். சரிங்களா? ரைட். ஃப்ரீ எஜுகேஷன், பிசினஸ் கிராஜுவேஷனும் ஃப்ரீ தான், அதுவும் ஃப்ரீ தான் 100%. அதுல ஃப்ரீன்னு போட்டுக்கணும், மிஸ் பண்ணிட்டாங்க. ரைட். ஃப்ரீ பிசினஸ் கிராஜுவேஷன் தான். ரைட். ஏன்னா வித் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டியோட இருக்கு. அவங்க அதை படிக்கும் போதே
ஏர்னிங்ஸ் எடுக்கலாம். இந்த டைலாக் ஆல்ரெடி கேட்டு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரைட்? ஸோ அவங்க அந்த பிசினஸ் எஜுகேஷன் படிக்கும் போது அவங்க என்ன பண்ணலாம், சம்பாதிக்கவும் முடியும். பிளஸ் அதை முடிச்சதும் அவங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது 100% உத்தரவாதம். நாங்க சொல்லிக் கொடுக்கறது எல்லாமே அந்த பிசினஸ் எஜுகேஷன். ஏன் அதை சொல்றோம்னா, அது ஒரு பிசினஸ் கோர்ஸ். அதை முடிச்சதும் அவங்க அந்த பிசினஸ் 100% ஸ்டார்ட் பண்ணலாம். அதை ஜாயின் பண்ற அத்தனை பேரும் ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்தது 4வதா இருக்கிறது சேவிங். இப்போதைக்கு டைம் இல்லை, அதை தூக்கி பத்திரமா வச்சிடலாம். அது ரொம்ப நாளா பெண்டிங்லேயே தான் இருக்கு. சரியா, நாம பேலன்ஸ் இருக்கிற 3 விஷயத்தை கரெக்டா ஃபாலோ பண்ணுவோம். ஃபியூச்சர்ல தேவைப்படும் போது அதை கொண்டு வந்துக்கலாம் அப்படிங்கிறது தான், ரைட்? ஓகே, நெக்ஸ்ட். அவ்வளவுதான், இதுதான் லாஸ்ட் ஸ்லைடு. இதுதான் ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சுக்கலாம். ஒரு 1 ஹவர் தான், 1 ஹவருக்குள்ள முடிச்சிடும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு லைவ். ஏன்னா பிளான்ல ஒரு சில சேஞ்சஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ அது கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. இன்னைக்கு நிறைய பேசியிருந்தோம். ஸோ ஒரு சில சேஞ்சஸ் பண்ணிடலாம் பெட்டர். நாளைக்கு எதுவுமே நமக்கு இஷ்யூஸே வரக்கூடாது. நாங்கள் யோசிக்கிற விஷயங்கள் எல்லாமே ஒருத்தரும் கேள்வி கேட்கக்கூடாது, ரைட்? எஸ்பிஓல டிடிஎஸ் பே பண்ணியிருக்காங்க, பே பண்ண போறாங்க. ஆக்சுவலி நாளைக்கு தான் பே பண்ண போறாங்க. யாருக்கு பே பண்ணியிருக்காங்க, யாருக்கெல்லாம் 20% பே பண்ணியிருக்காங்க, அந்த லிஸ்ட் எல்லாம் நாங்கள் ரொம்ப கம்மியான பீப்புளுக்கு தான் பே பண்ணிருக்கோம். ரொம்ப மேபி எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு 100 to 200 மெம்பர்ஸ்க்குள்ள தான் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது வேற ஒரு செக்ஷன்ல இதுக்கு முன்னாடி ப்ரிப்பரேட்டர்ஷிப்ல இருந்ததுனால இது வேற ஒரு செக்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அந்த செக்ஷன்ஸ் படி பாத்தீங்கன்னா நீங்க இந்த அளவுக்கு அமௌண்ட் ஏர்ன் பண்ணவங்க மட்டும் கட்டினா போதும்ன்றது ஒரு சட்டத்தில் ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அவங்களுக்கு மட்டும் அதை கட்டியிருக்காங்க. ஏன்னா அது எஸ்பிஓ பே பண்ண வேண்டியது இருக்கிறதுனால அதுக்கு வேற ஆப்ஷன்ஸ் இல்லை, ரைட்? ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் டிடிஎஸ்ல அவங்க கிட்ட பிடிக்கல, ரைட்? வேற அட்மின் சார்ஜ் மட்டும் தான் பிடிச்சிக்கிட்டு இருந்தோம். அப்படி இருக்கும்போது நம்ம முடிஞ்ச அளவுக்கு எப்படி அதை கம்மி பண்ண முடியும், கம்மி பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். பட் அது லீகலா என்ன ஆப்ஷனோ அதெல்லாம் லீகல் டீம் பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப கம்மியான பீப்புளுக்கு மட்டும். ஸோ இந்த பீப்புள் கண்டிப்பாக கட்டியாகணும்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும் கட்டியிருக்காங்க. ஸோ பேன் கார்டு கொடுத்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் 5% தான். பேன் கார்டு கொடுக்காதவங்களுக்கு எல்லாம் அது யாரெல்லாம் சேர்த்து அவங்கள 20%. அந்த லிஸ்ட்லையும் ரொம்ப கம்மியான பீப்புள் தான் அந்த மாதிரி அந்த லிஸ்ட்ல வந்திருக்கவங்க. அவங்களுக்கு எல்லாம் பேலன்ஸ் இருக்கிற 15% டிடெக்ட் ஆகிடும். 5% தான் எஸ்பிஓல போட முடியும். 15% ஆக பிளஸ் இன்னொரு 15% எல்லாம் போட முடியாது, ரைட்? 1 செகண்ட். ஆடி மாசமா அதெல்லாம் கால்குலேட் பண்ணல. நியூ பிளான்ல இருக்கிற சேஞ்சஸ் எந்த அளவுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னு டெவலப் டீம் கூட பேசி அதுக்குன்னு அந்த டைம் டியூரேஷனை பேஸ் பண்ணி தான் பிளானை அப்ரூவல் லான்ச்சஸ் கொண்டு வந்திருக்குமே தவிர ஆடி மாசம் 1ஆம் தேதி அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் யோசிச்சு கூட பார்க்கல, ரைட்? ஓகே, கமெண்டர்ஸ் அதை நாங்கள் யோசிக்கல. கமெண்டர்ஸ் முன்னாடியே பண்ணணுமா, ஒரு நாள் முன்னாடியே சரி பண்ணிடலாம், வேற என்ன இருக்கு? சரி, ஓகே. ஜென்ரலா எஸ்பிஓல இருக்கிற எல்லா கம்ப்ளைண்ட்மே பிளஸ் இந்த லாஸ்டா ஒரு 5 டாபிக் கொடுத்துருந்தோம். இப்ப அதை மெயில் போட்டுட்டு இருக்காங்க, ரைட்? இது எல்லாமே அதிகபட்சம் இன்னும் 10 நாள். இந்த 10 நாளைக்கு அப்புறம் எதையுமே தொட மாட்டாங்க அட்மின் டீம். இந்த 10 நாள்ல இது வரைக்கும் என்னென்ன இஷ்யூஸ்லாம் வந்திருக்கோ அது எல்லாமே சால்வ் பண்ணிடுவாங்க. இன்னையோட புது ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்றதை ஸ்டாப் பண்ண சொல்லியாச்சு. நோட் பண்றது, இன்னைக்கு டேட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய எந்த புது ரிக்வெஸ்டும் அக்செப்ட் ஆகாது. ஓகே, இது வரைக்கும் இத்தனை மாசமா எடுத்த எல்லாத்தையுமே அடுத்த 10 டேஸ்க்குள்ள ஃபுல்லா கிளியர் பண்ணிட்டு நம்ம அடுத்த பிளான் லான்ச் பண்ணிட்டோம்னா அடுத்தடுத்து நிறைய வேலைகள் இருக்கு. ஸோ இன்னைக்கு டேட் என்ன, 14. ஸோ 24 வரைக்கும் 24க்குள்ள இந்த ஒரு என்னென்ன இஷ்யூ, சின்ன சின்ன இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு இல்லையா, இந்த மெயில் ஐடி சேஞ்சிங், ஐடி ட்ரான்ஸ்ஃபர் மற்றவங்க கிட்ட இருந்து வாங்காதீங்க அப்படின்னு நான் லாஸ்ட் ஆடியோல சொல்லியும் நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க. அதனால கண்டிப்பா நீங்க ஏன்டா வாங்கணுமோன்னு யோசிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் அப்படின்னு சொன்னா அப்படி இருந்து நீங்க அதை பண்ணிருக்கீங்க. நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, ரைட். அதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்கன்னா நோ ப்ராப்ளம். ஸோ ஒர்க்கு கஷ்டமா இருக்குமா? ஒர்க் எல்லாம் கஷ்டமா இருக்காது. வேற ஒரு சில ரீசன்ஸ் இருக்கு. அதுக்கு உங்களுக்கு ஒர்க் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டோம், கண்டிப்பா கொடுப்போம். நீங்க ப்ராப்பரா பண்ணிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒர்க் கொடுப்போம். எங்க சைட்ல எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டோம். நீங்களே பண்ண மாட்டோம் வேணாம் அப்படின்னு நீங்களே அந்த ஐடியா விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வேணா எனக்கு ஒரு ஐடி 2 ஐடியா போதுமானது அப்படின்னு, ரைட்? நியூ பிளானோட கான்செப்ட் அந்த மாதிரி, ரைட்? ஏன்னா ஒர்க்கு தானே, பேஸ்டான ஒர்க்குன்னும் போது கொஞ்சம் நிறையலாம் வாங்கி வச்சுக்காதீங்க. நிறைய வாரி வச்சுக்கலாம் மட்டும் யோசிக்காதீங்க, ரைட்? வீட்டில் 4 பேர் இருக்காங்கன்னா ஆளுக்கு 10,000 ரூபாய் சம்பாதிச்சா போதுமானதா இருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரீ டைம்ல டெய்லி ஒரு 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்றதுல நான் ஆளுக்கு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னா வேற அப்புறம் ஏன் அதுவே போதும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஆசைப்படுறதுனால தான் போய் எல்லா இடத்துலையும் மாட்டிக்கிறோம், ரைட்? இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். ஸோ அப்போ மேக்ஸிமம் 10 டேஸ்க்குள்ள இவ்வளோ நாளாக நீங்கள் பெண்டிங் இதெல்லாம் கொஞ்சம் மெம்பர்ஸ் தான், சரியா? அந்த பெண்டிங் இப்போ மெயில் அனுப்ப சொல்லி ஒரு 5 டாபிக் கொடுத்தோம். கிட்டத்தட்ட 15,000 மெயில்ஸ் வந்திருக்கு, ரைட்? ஏன் என்னன்னு ஒன்றும் புரியல. அவ்வளோ மெயில்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி முடிச்சிட்டாங்க. நாளையோட முடிஞ்சிடும், சரிங்களா? செக் பண்ணி பார்த்துட்டு அதெல்லாம் கிளியரா உங்களுக்கு அப்டேஷன்ஸ்
நான் அப்போ கொடுக்குறேன். ஸோ அது அப்புறம் அதை பற்றி பேசலாம் நாளைக்கு ஆஃப்டர்நூனுக்குள்ள இல்லை ஈவினிங்குள்ள நமக்கு ஒரு அதுக்கு என்னென்ன இஷ்யூஸ் எப்போ முடியும் அப்படிங்கிறது கிளியராக நமக்கு கிடைச்சிடும். எது எப்படி இருந்தாலும் 10 daysக்குள்ள எல்லா இஷ்யூ முடிக்க சொல்லியாச்சு. அது முடிச்சிடறேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க வேலையை பார்க்கட்டும். ரைட், அது கிளியராக இருக்கு. அடுத்தது நியூ பிளான் லான்ச்சு. இங்கே டேட் தெளிவாக போட்டாச்சு. 17ஆம் தேதி. ஓகே, 17th அன்னைக்கு நியூ பிளான் பப்ளிஷ் பண்ணுறோம். ஸோ இனிமேல் எஸ்பிஓவில் எப்படி ஒர்க் பண்ண போகிறாங்க, ஒரு 3 கேட்டகரி ஆஃப் ஒர்க் இருக்கு எஸ்பிஓவில். ஓகே, ஃபர்ஸ்ட் 2 கேட்டகரி ஆஃப் பீப்புள், ரொம்ப கம்மியான பீப்புள் மட்டும் தான் அலௌடு அவ்வளோதான். அது அந்த டேலண்ட் இருக்கிறவங்க மட்டும் தான். எல்லாருக்கும் நாங்கள் சொல்லி கொடுத்தாலும் அது அந்த அளவுக்கு பண்ண முடியாது. அது ஆக்சுவலி இன் ஃபியூச்சரில் அந்த 2 கேட்டகரிக்குள்ளேயே எல்லாருமே வந்துருவாங்க. அதை நான் பிளான் பப்ளிஷ் பண்ணும்போது டீட்டெயிலே சொல்கிறேன். ஓகே, என்னன்னா அது அந்த ஒர்க் பண்ணுற அளவுக்கு அவங்க நாலேஜபிள் பர்சனாக இருக்கணும். ரைட், அப்படி இருந்தால் ஏன்னா அதில் இன்கம் அதிகம், எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கலாம். அவங்க நினைச்சாங்கன்னா அந்த ஜாப் அந்த 2 ஜாபை சூஸ் பண்ணுறவங்க, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, ஃபியூச்சர் கான்செப்ட்ல எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது அந்த 2 ஆப்ஷன்ஸ்ல வரவங்களுக்கு நிறைய அவங்க இன்கம் அவங்க டிசைன் பண்ணலாம். ஓகே, எஸ்பிஓ கொடுக்குறதையும் தாண்டி நிறைய வருமானங்கள் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ரைட், அதெல்லாம் நம்ம பிளான் லான்ச் அப்போ பார்க்கலாம். ஸோ 17ஆம் தேதி பிளான் லான்ச் இருக்கு. ரைட், பிடிஓ செலெக்ஷன் 100% பிடிஓ செலெக்ஷன் இருக்கு. பிரைம் லீடர் சுப்ரீம் லீடர்ஸ்லாம் கிடையாது, அதை எடுத்தாச்சு. வீடியோ செலெக்ஷன்ஸ் மட்டும் இருக்கு, ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம். ரைட், ஸோ 18ஆம் தேதி. ஸோ நம்ம பிளான் லான்ச் பண்ணதும் அந்த கையோட 18ஆம் தேதி வீடியோ செலெக்ஷன்ஸ் பண்ண போறோம். அது எப்படி என்ன அப்படிங்கிறத நாங்களே சொல்றோம். சரிங்களா? ரைட், டிஸ்ட்ரிக்ட் வைஸ் மெம்பர்ஸை ஸ்பிளிட் பண்ண போறோம். ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாவே யார் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் உள்ள வரீங்களோ நீங்க அந்த அட்ரஸ் சூஸ் பண்ணிருப்பீங்களா, அதை பேஸ் பண்ணி டீமை ஸ்பிளிட் பண்ண போறோம். அந்த ஒர்க் நடக்க போகுது. ரைட், இதுல ஒரு சில விஷயங்களுக்கு பர்டிகுலரா டேட் போட்டிருக்கோம், ஒரு சில விஷயங்கள் பர்டிகுலரா இந்த டேட்னு சொல்ல முடியாது, எப்போ வேணாலும் நடக்கும். சரிங்களா? ஸோ ரீஃபண்டபிள் அண்ட் வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட் என்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா, ரீஃபண்டபிள் ஆல்ரெடி கொடுத்தவங்களதெல்லாம் அந்த லிஸ்ட் எடுத்துருவாங்க. ஓகே, ஒரு 10 daysக்குள்ள. ரைட், அதான் எல்லாமே அந்த லிஸ்ட்டுக்குள்ள தானே இருக்கு, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ்க்குள்ள தானே இருக்கு. ஸோ 24th எல்லாமே கிளியர் ஆயிடும், எவ்ரிதிங். ஸோ அப்போ ரீஃபண்டபிள் கொடுத்தவங்களுக்குலாம் 27 அந்த டேட்ல பேமெண்ட் போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓகே, நிறைய இல்லை, கண்டிப்பா போகும். 27 வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட் நீங்க கொடுக்கலாம். அடுத்தது ரீஃபண்டபிள் தான் போகும். எஸ்பிஓ வேணான்னு சொன்னவங்க, ஆல்ரெடி மெயில் போட்டவங்க, ரைட், எல்லாருக்கும் அவங்களுக்கு எல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து பத்திரமா அனுப்பி வச்சலாம். ஃபர்ஸ்ட் அவங்க பே பண்ண அமௌண்ட் போகும். ரைட், அடுத்தது அவங்க ஒர்க் பண்ண அமௌண்ட் போகும் நினைக்கிறேன், இல்லை 2 பேர் சேர்ந்து போனாலும் போகும். ஸோ அது அப்போதைக்கு அப்பப்போ உங்களுக்கு அப்டேஷன்ஸ் நான் கொடுக்குறேன். ரைட், அவங்களுக்கு எல்லாம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு மெயில் வரும். மெயில ரெகுலரா ஃபாலோ பண்ணலன்னா, நான் ஆல்ரெடி சொன்னதா மெயில் இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணலாம், ஒன்றும் பண்ண முடியாது. கண்டிப்பா இவங்களுக்கு எல்லாம் இப்போ ஆல்ரெடி இந்த ரிஜெக்ட் பண்ணவங்களும் ரீஃபண்டபிள் ரிக்வெஸ்ட் கொடுக்குறவங்களுக்கும் என்ன ப்ரொசீஜர்னா, அவங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட் மெயில் போகும். சரிங்களா? ரைட், ஸோ அதை செக் பண்ணி பார்த்து அவங்க பிரிண்ட் அவுட் எடுத்து சைன் பண்ணி அது மறுபடியும் ஆஃபீஸ்க்கு மெயில் அனுப்புனதுக்கு அப்புறம் அவங்க யூசர்ல என்ன பேங்க் டீடைல் கொடுத்துருக்காங்களோ அந்த பேங்க்குக்கு பேமெண்ட் ரிலீஸ் ஆகும். ஸோ இங்கே பேங்க் டீடைலே கொடுக்காத யாராச்சும் இருந்தாங்கன்னா அதெல்லாம் பெண்டிங் வச்சிருந்து கடைசியா பேங்க் டீடைல் மேனுவலாக அவங்க வாங்குவாங்க. ரிஜிஸ்டர் மெயிலுக்கு தான் மெயில் அனுப்புவாங்க. அக்கௌண்ட்ல என்ன மெயில் ஐடி இருக்கு, ஐடியில் அதுக்கு தான் மெயில் அனுப்புவாங்க. ஸோ அங்கேருந்து ரிப்ளை வரணும். அது ரிப்ளை வந்துச்சுன்னா அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அவங்க எல்லாம் கடைசியாக பேமெண்ட் போட்டுருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரீஃபண்ட் அண்ட் ரிஜெக்டை கிளியர் பண்ணிட்டு வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட் நீங்க கொடுத்துட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சரிங்களா? அப்ப மந்த் ஸ்டார்டிங்ல ஆகஸ்ட் ஸ்டார்டிங்ல நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் சொல்றேன், ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல நம்ம எதிர்பார்ப்போம் 100% ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட் கொடுத்து நம்ம 0 பண்ணிடும். 0 பண்ணிட்டு தான் பிரைவேட் லிமிடெட்ல அக்கௌண்ட்ஸ் எல்லாமே எவ்ரிதிங் ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஸோ ஃபுல்லா 0 பண்ணிடும். 0 தான் வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட் 0 கொண்டு வந்துடும். ₹1 கூட அக்கௌண்ட்ல வாலெட்ல இல்லாத மாதிரி கொண்டு வந்துட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ வித்ட்ராவல் 27th கொடுப்போம். ஸோ 27th கொடுத்துரும். ஸோ அதுல இருந்து பேமெண்ட் போடுற ப்ராசஸ், எஸ்பிஓ பேமெண்ட் போடுற ப்ராசஸ் ஒரு பக்கம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நீங்க ஒர்க் பண்ற ப்ராசஸ் ஒரு பக்கம் ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஸோ அந்த ஒர்க் பண்றதுமே பாத்தீங்கன்னா பேட்ச் வைஸ் தான் கொண்டு போவாங்க. ஸோ அது என்னன்றதை நான் அப்ப சொல்றேன். எல்லாரும் ஒரே நாள்ல டக்குன்னு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண மாட்டீங்க. பேட்ச் வைஸா பிரிச்சு தான் கொண்டு போவாங்க. அதையுமே நான் உங்களுக்கு அப்டேஷன் கொடுக்குறேன். அது அப்ப எல்லாத்தையும் பேசணும்னா நிறைய விஷயங்கள் மாதிரி ஒரு தடவை மறுபடியும் சொன்னதே பேசுங்கிற மாதிரி இருக்கு. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் குரூப் லாங்குவேஜ் வைஸ் பாத்தீங்கன்னா எஸ்பிஓல குரூப் கிரியேட் பண்ண போறாங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ரைட், ஸோ அந்தந்த குரூப்ல அவங்க இருக்க போறீங்க. நம்ம அதுல வந்து ஒர்க் ரிலேட்டடான டவுட்ஸ் மற்ற விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ணுவோம். ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓல ஆஸ் யூசுவல் எப்பயுமே ப்ரூஃப் ஷேர் பண்றதுக்காக மட்டும் நடக்க போகுது. ஸோ எஸ்பிஓ வேணான்னு சொல்றவங்கள அந்த ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓல இருந்து தூக்கிடலாம். ஏன்னா இப்போதைக்கு எஸ்பிஓட மெம்பர்ஸ் இந்த நியூ பிளான் ஓகே அக்செப்ட் பண்ணி உள்ள வரவங்க மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற எல்லாருமே எடுத்துட்டு போறோம் இல்லையா? ஸோ அவங்க மட்டும்தான் எஸ்பிஓல ஒர்க்கிங் ஸ்டாஃப்ஸா இருக்க போறாங்க. ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி கமிங் எஸ்பிஓல. ஓகே, ஸோ மற்றவங்கள மறுபடியும் உள்ள வர முடியுமா? வாய்ப்பே இல்லை, வர முடியாது. வெயிட் பண்ணலாம். ஓகே, ரைட். அந்த நியூ பிளான் சொல்லியிருந்தேன், ஒரு 3 ஜாப்ஸ் இருக்கு. அந்த அதை பேஸ் பண்ணி பிளானை ஸ்பிளிட் பண்ணணும். அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயமா இருக்காது, அதுவும் முடிச்சிடலாம். ரைட், எஸ்பிஓட இன்னொரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். எஸ்பிஓல இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? இது மட்டும் இல்லாத இன்னொரு பிசினஸும் ஸ்டார்ட் பண்ண போறோம். எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கு, கூடவே இன்னொரு பிசினஸை சேர்த்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு தேவையான விஷயங்களும் பண்ண போறோம். ஸோ அதுக்கு இன்ட்ரெஸ்டட் பீப்புள் யாரெல்லாம் இருக்கீங்களோ, எஸ்பிஓல இருக்கிறவங்க தான். எஸ்பிஓல இல்லாதவங்களும் பண்ணலாமானா கண்டிப்பா பண்ணலாம், நோ ப்ராப்ளம். சரிங்களா? ரைட், அது அடிஷனல் பிசினஸ். எஸ்பிஓட ஒன் ஆஃப் த அடிஷனல் பிசினஸ் தான் அது. அதையும் பண்ண போறோம்.
ஸோ இதெல்லாம் எப்போ என்னன்னு டேட் தெரியாது, ஏன்னா ஒவ்வொன்றும் ஒரு டேட்ல அது போக பொறுத்து, ரைட்? ஸோ எல்லாமே ஆனால் எவ்ரி திங் ஓப்பன் ஆகிடும், எவ்ரி திங் உடனே நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம், இதில் எதுவுமே மாட்டுக்கிறதுலாம் கிடையாது. ஓகே, ஸோ இன்னும் ஒரு இன்னைக்கு 14 இன்னும் 2 days 15 and 16. ஸோ இதில் ஒரு 17th ஆடி மாதம் சொல்லியிருக்காங்க, நம்ம 16th அப்போ ட்ரை பண்ணுவோம். அப்போ நாளைக்கு ஒரு நாள் தான் குறுக்கு இருக்கு. ஸோ 16th பிளான் லான்ச் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ பிளான் லான்ச் ஆகிடும். ஸோ உங்களுக்கு நீங்கள் என்னென்ன கேட்டகரி ஆஃப் ஒர்க் வருது, யார் என்னென்ன கேட்டகரியில் ஒர்க் பண்ண போறீங்கன்றது நீங்களே தான் சூஸ் பண்ண போறீங்க. வீடியோ ஆஃபீஸர்ஸ் மட்டும் தான் நாங்கள் சூஸ் பண்ணுவோம், மற்றதெல்லாம் நீங்கள் தான் சூஸ் பண்ணுங்க. ஸோ எந்த கேட்டகரியில் நமக்கு செட் ஆகும் ஒர்க்கு அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், ரைட்? அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது A to Z எல்லாமே நாங்கள் உங்களுக்கு பிளான் லான்ச் அப்போ இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவோம், ரைட்? வேற மெயினாக போகக்கூடிய கேள்விகள் தானே, வித்ராவல் எப்போ, ரீஃபண்டபிள் எப்போ, பிளான் லான்ச் எப்போ, ஒர்க் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பிளான் லான்ச்சுக்கு சொல்லியாச்சு, வித்ராவல் ரீஃபண்டபிள் சொல்லியாச்சு. ஒர்க் ஸ்டார்ட் 100% ஆகஸ்ட் மாதம் 10 தேதிக்குள்ள 100% எல்லாரும் டெய்லி டாஸ்க்கை பண்ணுவீங்க, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஓகே, உங்களுடைய டெய்லி டாஸ்க் ஆகஸ்ட் மாதம் 10 தேதிக்குள்ள நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பீங்க, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. 14th. ஸோ இன்னும் மேக்ஸிமம் ஒரு 25 days இது மேக்ஸிமம் டேட், அதுக்குள்ள கம்பல்சரி நீங்கள் உங்களுடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ.